ஒரு ஆசனா வரணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நிறைய ஆசனங்கள் செஞ்சாதான் ஒரு கஷ்டமான ஆசனம் வரும். இப்போ இவ்வளோ கிட்ட இருக்குல்ல, முதல்ல இது வரணும், அப்புறம் முன்னாடி பெண்ட் பண்ணணும். முன்னாடி பெண்ட் பண்ணு, ஃபுல்லாக பெண்ட் பண்ணு, கை நீட்டு, இது வரணும். எதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். ரிலீஸ் கொடு, காலை நீட்டிக்கோ. இப்போ ஏகபாத சிரசாசனம். இது வரணும்னா அதெல்லாம் வந்தால் தான் இது வரும். இந்த கவுண்டனியம் ஒரு தடவை போட்டு காட்டு. ஓகே, கிளாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது வரணும்னா என்னென்ன வந்தால் வரும்னு சொல்கிறேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஸ்டாண்டிங், பெண்ட் பெண்ட், முன்னாடி பெண்ட் பண்ணு, டர்ன், அந்த பக்கம் திரும்பிக்கோ, சைடு 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 காட்டு. இவ்வளோ தூரம் முதல்ல இது வரணும். இதுதான் பேசிக், நம்பர் 1 பேசிக். இது எல்லாருமே செய்வாங்க, பார்க்குறீங்களா? எஸ், ஸ்டார்ட். This is very very basic, very basic. Relax, sit on the mat, உட்காருங்க. ஸ்ரீனிகேஷ் கூர்மாசனம். ஸோ அது வந்த பிறகு இந்த கூர்மாசனம் வரணும். பஷ்டமுத்தாசனம், பஷ்டமுத்தா போடு போடு போடு. அது வந்த பிறகுதான் இது வரும். இது வந்த பிறகுதான் ஆம் பேலன்ஸில் அவன் பண்ண ஆசனம் வரும். அது வரணும்னா புஷ்அப்ஸ் பண்ண பிறகுதான் வரும். ஃபுல் ஃப்ரண்ட் எண்டில். எஸ் எஸ், கோ ஹெட். ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு தலை தூக்கி வரணும்னா கால் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும். ரிலாக்ஸ், ஃப்ரண்ட் பெண்ட் போடு. ரைட் லெக் பேக் வச்சுக்கோ. இந்த நீட்டம். ஸோ அந்த ஆசனங்கள்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ். ஹர்ஷிதா, உன்னுடைய ஃப்ரண்ட் பெண்ட் செஞ்சு காட்டு. ஸோ இது வரணும். இது வந்த பிறகு அந்த கூர்மாசனம், கூர்மாசனம் ஸ்ரீனிகேஷ், இது வரணும், இது வரணும். இதுக்கப்புறம் தான் அது வரும். இப்படி. ஆனால் இந்த ஆசனாக்கு மினிமம் 5லேருந்து 10 பேசிக் ஆசனா முடிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதான் இங்கே நல்லா வரும். அது சாதாரணமான ப்ராக்டிஸ் இல்லை. இவங்க எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டிவாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. இல்லை, சொன்ன பேச்சு கேட்டாங்க, அதனால எவ்வளோ பெரிய விஷயம். யார் உடனே சொல்கிற பேச்சு கேட்பாங்க? டைம் தான் எல்லாம் மேட்டர். டைம் கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பமே இல்லாமல் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரும்பி அப்புறம் இவங்கள பார்த்து சீனியர்ஸை பார்த்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணது. இந்த சலபாசனா பூர்ண ஹரிணி, பூர்ண சலபாசனா. இப்போ இவ்வளோ தூரம் கால் நீட்டணும்னா எவ்வளோ பெண்டு வந்தால் வரும் அப்படின்னு காட்டுறேன். பூரண புஜங்காசனம். சும்மா சைடு திரும்பிக்கணும். காவியா, பூர்ண புஜங்காசனம். இதுதான் இருக்கிறதே பேசிக். ஸ்ரீனிகேஷ் லகு வஜ்ராசனம். ஸோ இது புஜங்காசனா, காலை மடக்கு. இது பூரண புஜங்காசனா. இது வரணும், அப்புறம் இது வரணும், அதுக்கப்புறம் இது வரணும். சலபாசனம், இது சலபாசனா. அது வந்த பிறகு இது வரும், இதுக்கப்புறமா தான் இது வரும். இப்படி நீ சலபாசனம் நின்று காட்டு. ரிலாக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இப்படி நிற்கணும்னா வயிறு காலியாக இருக்கணும். வயிற்றுல வந்து 6 பேக்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது நிற்க முடியும். இப்போ லக்ஷன் இவனுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 6 பேக் பாடி தான் லக்ஷன். அதனால தான் அவன் நிற்கிறான். இவங்க நிற்க முடியுது. இப்போ இந்த பசங்களுக்கு வந்து கோர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால தான் இவங்களை இந்த வெரைட்டி பண்ண வைக்கிறது. ரிலாக்ஸ் போத் ஆஃப் தம். ஸோ பேசிக் 1 2 3 4. இதுக்கப்புறமா பிரகதி அங்கே போடுற இல்லையா, அதுக்கப்புறம் தான் இது வரும். இதுதான் சீக்வன்ஸ். ரிலாக்ஸ். திபாசனம், திபாசனம், கூர்மாசனம்.
அந்த கூர்மாசனா பேசிக் வந்த பிறகு இப்படி தூக்க முடியும், இல்லைன்னா முடியாது. வாய்ப்பு ரிலாக்ஸ். ஹரிணி கூக்குட்டாசனா. பத்மாசனம் போடுறது டஃப் தானே. பத்மாசனம் போட்டுட்டு கை இப்படி உள்ள விட்டுட்டு பாடி லிஃப்ட் பண்ணுறது. கை எங்க இருக்கு தெரியுமா? இல்ல, ரிலாக்ஸ். உட்காரு. இங்க பாருங்க, கால் பாதத்துக்கு முன்னாடி இருக்கிற கேப், அது பாதத்துக்கு முன்னாடி இருக்கிற, பாதத்துக்கு உள்ள இருக்கிற கேப் இல்லை, ஒரு பாதத்துக்கும் முன்னாடி இருக்கிற கேப், அது கர்ப்பாசனம். அங்க முன்னாடி இங்க இப்ப தெரியும் உங்களுக்கு. தியா அடுத்து ஃப்ரண்ட்ல வா. தியா ரக்ஷா. இங்க பாருங்க, இதோ எந்த கேப் தெரியுதா? இது போட்ட பிறகுதான் அது வரும். இது போட்ட பிறகுதான் அது வரும், இல்லைன்னா வராது. ஸோ இதுவும் ஆக்சுவலி ஜென்ரலாக டஃப், ஒரு இன்டர்மீடியட் லெவலு. அதுக்கப்புறம் தான் அந்த பொசிஷன். ஓகே, ரிலாக்ஸ். ரக்ஷா ஃப்ரண்ட்ல. தியா ட்விஸ்டிங். ட்விஸ்டிங். எந்திரி. ட்விஸ்டிங். அந்த பக்கம், இந்த பக்கம் காட்டு. பாருங்க எப்படி. இந்த ட்விஸ்ட் வரணும்னா என்னென்ன செய்யணும்? வக்ராசனம். ரிலாக்ஸ் பண்ணு. ரிலாக்ஸ். காலை நீட்டிக்கோ. ரைட் லெக் மடக்கு. பாடி டர்ன் பண்ணி திரும்ப. காலை கை வெளியே கொண்டு வந்தது. இது வக்ராசனம். அர்த்த மச்சேந்திராசனம். பரிவிரத ஜனசுரசாசனம். அச்சா, பரிவிரத திரிகோணாசனம். இந்த பக்கம் திரும்பு. எஸ். ஸோ ஒன்று தள்ளிக்கோ. தள்ளு தள்ளு, நல்லா தள்ளு, அவங்களுக்கு தெரியணும். அது வக்ராசனா, இது அர்த்த மச்சேந்திராசனா, பரிவிரத ஜனுசிரசாசனா, பரிவிரத திரிகோணாசனா. 1 2 3 4. இந்த 4 வந்தாதான் இவங்க செய்யறது வரும். இன்னொரு வாட்டி ட்விஸ்டிங். பாருங்க, பாடி வந்து முருங்குது. இந்த மாதிரி முருங்கி திரும்பணும்னா இவ்வளோ போட்டாதான் அது வரும். ரிலாக்ஸ். இதுக்கெல்லாம் என்னென்ன வரணும்னு நீங்க யாராச்சும் சீனியர் சொல்லுங்க. எழில் என் செஞ்சுக்காத. இதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணா வரும்னு நினைக்கிறேன். கைத்தட்டிடலாம். ரிலாக்ஸ். பாருங்க, லெக்கு வந்து ஸ்ட்ரெச்சு வரணும். ஸோ ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் பெண்ட், ஸ்பிளிட்டு, ஃபார்வர்ட் ஸ்பிளிட்டு. இது வந்த பிறகு அது உடனே போக முடியாது, அதுக்கே டைம் ஆகும். அது வந்தால் இதெல்லாம் இவங்க ஈஸி. இப்போ இவனும் ஸ்பிளிட்டு போடுவான். ஸோ ஸ்பிளிட்டு போட்ட பிறகு தான் காலை வந்து தூக்கி நிற்க வைக்க முடியும். அந்த மாதிரி புரியுதுங்களா? எஸ். ரிலாக்ஸ். பண்ண வைக்கலாம், உங்களுக்கு பண்ண வைக்கலாம், அவங்களையும் பண்ண வைக்கலாம்.
வந்து ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணவங்களுக்கு நல்ல பேசுனாங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த போல்ட்னஸ் வரணுன்றதுக்கு நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம். அடுத்த வாட்டி எல்லாருமே பண்ண வச்சிடலாம். ஃபோட்டோ எடுத்துறேன். வேறு இது டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இஷ்யூ. அதான் மெடல். நிலையம் அறக்கட்டளை உடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து ரொம்ப பெரிய சேவை செய்கிறவங்க. ஆக்சுவலி பார்க்க தான் ஏதோ ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய சேவை செய்கிறவங்க. ஸோ அண்ணன் மூலிமா வந்து டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். டீச்சர் ட்ரைனிங் பண்ணவங்க மட்டும் ஃபோட்டோ ஒன்று அவங்க வந்து இதுக்கு முன்னாடி டீச்சர் ட்ரைனிங் பண்ணவங்க. அண்ட் அரவிந்த் சார் இதுக்கு முன்னாடி பேட்ச் பண்ணவங்க. அடுத்து இந்த பேட்ச் ஆதி யோகா ஃபவுண்டேஷனில் ஒரு வருஷமாக யோகா கற்றுக்கிட்டு வரேன். ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்ச மாஸ்டரு கிரிஜா மேம், ஹாரிகா மேம், அப்புறம் என் கூட பயிற்சி பண்ண மாணவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த ஆதி யோகா ஃபவுண்டேஷனுக்கும் நன்றிங்க. ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் தான் டெடிகேஷன், அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டோம். ஸோ அவர் வர்றதை பார்த்துட்டு தான் அந்த டெடிகேட்டிவாக எங்களுக்கு வந்தது. போக போக இன்னும் வந்துட்டு லைஃப் லாங் இவர் கூட ட்ராவல் பண்ணுன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டர்ன்னு இல்லாமல் வந்துட்டு நம்மளோட பாடியோட கண்டிஷன்ஸ் மேலே அவர் பயங்கர அக்கறை எடுத்துகிட்டு பண்ணுறதப்பெல்லாம் பார்த்தப்ப நம்மளே ஃபீல் பண்ணிட்டு பண்ணணுன்றதை உணர வச்சுருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். யோகாவை அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியாது, அதுக்கு ஒரு சீனியர் உதவி தேவைப்படும், ஹெல்ப் எப்பவுமே தேவைப்படும். அந்த மாதிரி கூடயே இருந்து நம்மளை கைட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய ஸ்பீச் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நம்ம பார்ப்போம். முதல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். விஸ்வாந்த், காவ்யா, மதுஸ்ரீ, கௌஷிக், உதய், பார்த்தசாரதி, பிரகதி, கண்மணி, சார்வேஷ், லக்ஷன், அஸ்வின், ஸ்ரீநிகேஷ், ஹர்ஷவர்தினி, தியா, दक्षित, योगिता, दिशा, हर्षिता, रक्षाश्री, वेनबा, एलिल, हरिणी, रयल, श्री हरिहरसुधा, मदनिका, जशवंत, शाश्मिता,
ம்.